அனைவருக்கும் வணக்கம். நேற்று முடிச்சுட்டு போயிருந்தோம் இல்லையா, அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சுங்க. அதோட ரவுண்டு பாக்ஸோட கண்டினியூ வீடியோவை இதில் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் இதுக்கும் கம் போட்டு வச்சுட்டு போயிருந்தேன். ஓகேங்களா, இதெல்லாம் கம் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இது கம் போட்டிருந்தேன் இல்லையா, இதையும் நான் ஒட்டிடுறேன். அவ்வளோதாங்க, நல்லா காஞ்சோன்னே பாருங்கள், 2 செகண்ட் தான் வேலை. ஓகே, அவன் பாக்ஸ் ஒட்டிட்டேன். இது ஒட்டியாச்சு. இப்போ இந்த இதை ஒட்டிடுவோம். இதெல்லாம் கம் போட்டு வச்சுருந்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கம் போட்டே வச்சுருந்தேன். இப்போ அப்படியே தான் ஒட்டுறேன். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன்ட்டு, அதை வெட்டி விட்டுருவேன் நான். இப்போ சுற்றளவுக்கு எக்ஸ்ட்ரா தான் நான் எடுத்துருக்கேன் கோரை. இப்போ கோரை இந்த மாதிரி பார்த்து கரெக்டாக வச்சுக்கிட்டு இதுக்கு நேராக இந்த கத்தி எடுத்து ஒரு கோடு போட்டுட்டேன்னா இது வந்துடும் தனியாக. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பித்து எங்கே முடித்தோம்னே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா, இப்போ இது முடித்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீஸை நான் வெட்டி விட்டுறேன். சும்மா பொறுமையாக வெட்டுங்க, நல்லா அதுதான் நீட்டாக இருக்கும். ஃபைபரோடு வெட்டிடாமல் முடிஞ்ச அளவு அந்த இதை மட்டும் வெட்டுங்க. நான் ஒரே இதில் வெட்டிட்டேன் நீட்டாக. நீங்கள் வேணும்னா 2 இதில் கூட வெட்டிக்கங்க. ஓகேங்களா, இப்போ வெட்டி முடித்ததுக்கப்புறம் மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் கம் போட்டுக்கிறேன். அதே மாதிரி எல்லாமே இந்த கோரையை கணக்கு பண்ண, கோரையில் இந்த நூல் இருக்கும், இந்த நூலை கணக்கு பண்ணி போட்டாலே சரியாக வரும். இந்த மணி பாக்ஸில் போட்டுக்கலாம். இப்போ இந்த இது இப்போ இந்த ஃபைபர் எங்கே கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபைபர் வந்து எல்லா ரெக்ஸின் இருக்கு இல்லையா, ரெக்ஸின்னு இந்த ஜூட்டு இந்த மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அங்கேயே கிடைக்கும். அங்கேயே இந்த கம்மும் கிடைக்கும். இப்படி என்ன அதுக்கப்புறம் உள்ளுக்கு நான் இப்படி போட்டுக்கிறேன். 1 இன்ச்சு இல்லையா, கொஞ்சம் உள்ளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன். ஜரிகை வந்து 1 இன்ச்சு, நான் வெளியில் 4 இன்ச்சு தான் போட்டிருக்கேன். உள்ளுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு போட்டுக்கிறேன். இப்போ உள்ளுக்கு போட்டேன். இப்போ நான் கீழே அதே மாதிரி போட்டுக்கிறேன். ஏன்னா காயும் போது ஒரே இதை காயட்டுன்றதுக்காக. இது வந்து நம்ம தனித்தனியாக பண்ணணுங்க. அதாவது நிறையா பாக்ஸ் எடுக்கும்போது தனித்தனியாக பண்ணால் அந்த கம்மு இதெல்லாம் நம்ம கையிலலாம் ஒட்டாது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இதில் வந்து கம்மெல்லாம் நம்ம கையில் ஒட்டும். அதாங்க அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் கீழே நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த கீழே இதே மாதிரி போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே போட்டுட்டேன். அப்புறம் அது லைட்டாக காயிடும். அதே மாதிரி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மடக்கி விட்டோம்ல, அதே மாதிரி இந்த ஓரத்தில் நல்லா கம்மு போட்டுருங்க. இந்த ஓரத்தில் நல்லா கம் போட்டுருங்க. நான் கம் போட்டேன், கொஞ்சம் வீடியோ கட்டானதுனால கம் போட்டு இதே மாதிரி உள்ளுக்கும் இதை மாதிரி போட்டு காய வச்சுருங்க. இப்போ இது கொஞ்சம் காஞ்சிருக்கும். இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இதை இந்த கோடு இருக்கும் இந்த கோரையில், அந்த கோரை அளவுக்கு இங்கே நான் வச்சுக்கிறேன். நம்ம வீடியோ மட்டும் ஏன் தான் வைரல் ஆக மாட்டேங்குன்னு தெரிலங்க. நிறையா சப்ஸ்கிரைபர் வரணும் நம்ம மேக்கிங் வீடியோவுக்கு, ஏன் வர மாட்டேங்குன்னு தெரில. நீங்களாம் லைக் பண்ணால் தான் வரும். அப்போ தான் இதெல்லாம் இதை வச்சு யாருக்குனாலும் ஒரு ஆளுக்கு உதவுங்க. காமெடியாக சும்மா வீடியோ போடுறோம், அதுக்கு வந்து லைக்கு எல்லாமே வருது. ஒரு மேக்கிங் வீடியோ போடுறோம், அதுக்கு வர மாட்டேங்குதுங்க.
அதை விட இதானுங்க ரொம்ப முக்கியம். எது தேவையோ அதுக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க லைக்கு. உண்மையை சொல்லணும்னா கஷ்டப்பட்டு நம்ம ஒரு மேக்கிங் வீடியோ போகிறோம், இதை வச்சு யாருன்னா லைஃபுக்கு நல்லா இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு வீடியோவுக்கு லைக்கே வர மாட்டேங்குதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, இருந்தாலும் நம்ம வீடியோ போடுவோம்ல. இப்போ நான் மேலே ஒட்டிட்டேன். மேலே ஒட்டிட்டு என்ன செய்ய போகிறேன்னா ஒரு 1.5 இன்ச்சு அந்த அளவுக்கு தான் இப்படி வெட்டி விட போகிறேன். பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு அளவுக்கு இந்த மாதிரி நைஃப் வச்சு வெட்டுங்க. அப்படி இல்லைன்னா கத்திரி உங்கள்கிட்ட புதுசாக இருந்தால் கத்திரி வந்து இந்த பாயில் லேசாக உள்ளுக்கு போகிற மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி அமுக்கி விட்டுங்க. எங்கள் கத்திரி புதுசு இல்லை, அதனால் ஒரு 1.5 இன்ச்சு வச்சு இப்படி வெட்டி விடுங்க. இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி நைஃபே யூஸ் பண்ணுங்கள், அதான் நல்லது. ஏன்னா கத்திரி பட என்ன ஆகும்னா வேஸ்ட் ஆகிடும் கத்திரி. அதனால் கத்திரியை முக்கால்வாசி யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி பழகுங்க. இப்போ நான் வச்சுட்டேன். இப்போ இது ஒட்டும் போது என்ன செய்யணும் தெரியுமாங்க, இப்படி நேராக இந்த கோரையை நேராக வச்சுக்கிட்டு தாங்க இதை மடக்கணும். சும்மா இப்படியே மடக்காதீங்க, அது நல்லா இருக்காது. இப்படி வச்சுக்கிட்டு மடக்கினா தான் இந்த இடம் ஓரளவுக்கு சுருங்கல் விழுகாது. ஓகேங்களா? இந்த கோரையை இப்படி நேராக வச்சுக்கிட்டு மடக்க. ஒரு இது நான் மடக்கி காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும். இப்போ நான் மடக்கிறதுலே தெரியுதுங்களா, இங்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்குது தெரியுதுங்களா? அதனால தான் இதை நேராக வச்சு மடக்கினா அழகாக நீட்டாக போய் சேர்ந்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக அழகாக போய் சேர்ந்துருக்கும் பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா? இப்போ ஒன்றுமே இல்லைங்க, இந்த சுற்றி வச்சு அப்படி அடிச்சு விட்ருங்க. மேலேயும் அப்படி லைட்டாக அடிச்சு விடுங்க. ஏன்னா நம்ம கத்திரி போட்டோம் இல்லையா, கத்தி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடம் லேசாக பிசுறு வந்துடும். அது இப்படி அடிச்சு விட்டிங்கன்னா அந்த கம்மோட போய் நீட்டாக நச்சுன்னு ஒட்டிக்கிறோம். அதுக்காக இப்போ நான் மேலே முடிச்சிட்டேன். இப்போ அதே இது நான் கீழேயும் பண்ணிக்கிறேன். நேற்று ஒட்டினது பேப்பர் ஒட்டிருக்கு. ஓகே, நல்லா தான் இருக்குது. சரியா, அது வந்துடும். முடிஞ்சாலும் இதை ஒட்டும்போது கொஞ்சம் இழுத்து இப்படி பிடிச்சி நேர் பார்த்து ஒட்டுங்க. கொஞ்சம் நேர் பார்த்துங்க, ரொம்ப லாங்காலாம் போகாதீங்க. சும்மா பக்கத்துலேயே உங்களால் எவ்வளோ பக்கத்தில் ஒட்ட முடியும் அவ்வளோ பக்கத்தில் ஒட்டிட்டு இப்படி பிடிச்சி தேய்ச்சி விடுங்க. நான் அளவு எடுக்காமல் தானே வெட்டியிருந்தேன், அதனால் எனக்கு எக்ஸ்ட்ரா வெட்டி விட்டேன். 1 இன்ச்சு இதை காட்டி 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். இது மாதிரி மடக்கிறதுக்கு அப்போனா 1/2 இன்ச்சு இருந்தால் கூட போதும். நீங்கள் அதை மட்டும் கவனமாக மட்டும் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுலேயும் கம்மு போட்டுருங்க. இதுலேயும் எவ்வளோ தூரம் இது ஒட்டுமோ அவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கம் போடுங்க, கம்மியாக போடாதீங்க. இப்போ அப்படி ஒட்டிட்டாச்சு. ஓகே, இப்போ இதையும் நம்ம அதை மாதிரி செஞ்சுருவோம். இதை வந்து ஒரு 1 இன்ச்சு இந்த மாதிரி வெட்டுங்க, ரொம்ப எல்லாம் வெட்டாதீங்க. 1 இன்ச்சு அளவுக்கு அட்டை இருப்பா. பார்த்தீங்கன்னா சின்ன கவனத்தில் இது விட்டுட்டுங்க, துணியை போய் கட் பண்ணிடுச்சு. கீழே துணியை அட்டை போட்டுக்குங்க. நான் அது அட்டை நினச்சி நான் பேப்பர்லேயே யூஸ் பண்ணுறேன். இது 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு அந்த அளவுக்கு மட்டும் இதை வெட்டுங்க, ரொம்பலாம் வெட்டாதீங்க. இப்போ இதை வந்து சும்மா அப்படியே மடக்கி விடலாம். ஏன்னா கீழே மணி இதை கீழே வந்து அட்டை இருக்கனால விரிக்க முடியாது. அதனால தான் இதை 1 இன்ச்சு இந்த மாதிரி வெட்டுங்க. மேலே வந்து 1 இன்ச்சு வெட்டினா ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால பிசுறு வந்துடுங்க. அதனால தான் மேலே வெட்ட வேணாம் அப்படின்றது. வெட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த பேப்பர் வெட்டினேன் இல்லை, இது எவ்வளோ லென்த்துக்கு இருக்குது பார்த்துக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அவுட்ரு லைன் வரையும் நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதனால் நான் ஓரளவுக்கு அவுட்ரு லைன் வரையுமே ஒரு பாயிண்ட் விட்டுருக்கேன்.
ஓகே, இப்போ நான் கம் போட்டேன், காஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஒட்டி காமிச்சு காய்கிறதுக்கு இந்த இது தேவை காமிக்க வேணாம். ஓகே, முடிஞ்சிச்சு. இந்த பாக்ஸு பண்ணியாச்சு. இதுக்கு நான் லிட்டு ரெடி பண்ணணும். இந்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணிவிட்டு வந்து நான் லிட்டு ரெடி பண்ணுறேன். எனக்கு இந்த இது வேறு அறுத்துருக்கு, உள்ளுக்கு எவ்வளோ அறுத்துருக்கு பார்க்கணும். சரி, ஓகே, நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள்.